நம்ம நிறைய வெரைட்டி வண்டி பார்த்துருக்கோம். நம்ம ஃபேமிலி பர்பஸ்க்கு அண்டு லோடிங் பர்பஸ்க்கு எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடோடு வந்திருக்க வண்டி XL 1500 மாடல். வண்டிக்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு வித் லோடு 120 to 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அது எதனால் கிடைக்குது அவ்வளோ மைலேஜ்? இவ்வளோ மைலேஜ் எதனால் கிடைக்குதுன்னா நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு கொடுக்குறோம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வண்டியோட மோட்டார் பார்த்தீங்கன்னா 1600 வாட் மோட்டார் கொடுக்குறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மோட்டார் தான் கொடுக்குறோம் சார். மோட்டார் வந்து சென்ட்ரலைஸ்டு மோட்டார் அப்படிங்கிறப்போ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. இப்போ நம்ம அப்காட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூம் அங்கே இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அப்காட்டில் நம்ம நிறைய வெரைட்டி வண்டி பார்த்துருப்போம். நம்ம ஃபேமிலி பர்பஸ்க்கு அண்டு லோடிங் பர்பஸ்க்கு எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடோடு வந்திருக்க வண்டி XL 1500 மாடல். இப்போ ஃபர்தராக நம்ம வண்டியோட ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோடர் பர்பஸ்க்கு தான். இதோட மொத்த லோடிங் கெப்பாசிட்டி 500 kg. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எந்த பிஸ்னஸுக்குமே, ஒரு முட்டை கடை கூட வச்சுருக்கீங்க, எல்லா பிஸ்னஸுக்குமே இந்த வண்டி வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் அந்த கேபின், இப்போ தண்ணி கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த கேபினில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த கேபினை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். அண்டு அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி கேன் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 9 கேன் வச்சுக்குவோம். ஃப்ரண்ட்டில் ஒரு 4 கேன் நம்ம எடுத்துக்கலாம். வண்டிக்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு வித் லோடு 120 to 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அது எதனால் கிடைக்குது அவ்வளோ மைலேஜ் அப்படிங்கிறப்போ, இவ்வளோ மைலேஜ் எதனால் கிடைக்குதுன்னா நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு கொடுக்குறோம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து இதுக்குள்ளார வந்துடும். பேட்டரி கெப்பாசிட்டி 5.4 கிலோவாட் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி தான் கொடுக்குறோம். அண்ட் இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 6 hours. 4 to 6 hours நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இபி ஜஸ்ட் ஒரு 20 to 30 rupees மட்டும்தான் செலவாகும். இதுதான் எங்களோட பேட்டரி ஸ்பெஷாலிட்டியே. இது வந்து ஃபுல் லோடு நீங்கள் 500 கிலோவோட போகிறீங்க அப்படிங்கிறப்போ 120 to 130 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைக்கும். அண்ட் ஒரு 300 கிலோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 140 to 150 அந்த மாதிரி மைலேஜ் கிடைக்கும். இல்லை எம்டியாக போகிறீங்க அப்படிங்கிறப்போ 200 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கிடைக்கும். அதுதான் எங்கள் வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே. பேட்டரியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 years வாரண்டி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வண்டியை சேல் பண்ணுறோம், கஸ்டமருக்கு ஃபர்தராக சர்வீஸ் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும். எங்களோட இது ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம் எல்லா கஸ்டமருக்குமே. இப்போ வண்டியோட மோட்டார் பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ் மோட்டார் கொடுக்குறோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மோட்டார் தான் கொடுக்குறோம் சார். மோட்டார் வந்து சென்ட்ரலைஸ்டு மோட்டார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 2 சைடுமே உங்களுக்கு புல்லிங் பவர் ஈக்குவலாக கொடுத்து நல்ல பவராக இருக்கும் வண்டி உங்களுக்கு. இப்போது வண்டி லோடெல்லாம் எடுக்கிறது ஓகே, இதோட ஸ்பீடு எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்குது. நம்பர் 1 இந்த ஃபஸ்ட்டு மோடில் வச்சுட்டு எவ்வளோ தான் த்ராட்டல் கொடுத்தீங்கனாலும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். இது வந்து செகண்ட் மோடில் 30 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 35 போகும். 3வது மோடில் வச்சுட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பீடு போகும். வண்டியோட புல்லிங் பவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நிறைய கஸ்டமர்ஸுக்கு டவுட் இருக்கும், இந்த வண்டி வந்து மேடில் ஏறுமா, பிரிட்ஜில் ஏற்றலாமா அப்படின்ட்டு. இந்த வண்டியோட புல்லிங் பவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக பிரிட்ஜில் கூட ரொம்ப அசால்ட்டாக வித் லோடு வண்டியே மேலே ஏற்றலாம். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த வண்டியில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ % சார்ஜிங் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் காட்டிடும். அண்டு வண்டி வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது வண்டி மூவிங்கில் அந்த டீட்டெயில்ஸும் காமிச்சிடும். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் பண்ணோன்னு ரெடின்னு ஒரு மோடு காமிக்கும். இந்த ரெடின்னு காட்டுறப்போ வண்டியை நம்ம ரேஸ் பண்ணிக்கிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைட் எல்லாமே LED லைட்ஸ் தான் கொடுக்குறோம். லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸும் இருக்கும். அண்டு ஹாரன் சவுண்டுமே நல்லா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் பிரேக் லாக். இது இந்த மாதிரி லாக் பண்ணிடுறோம், வண்டி பிரேக்கை வந்து லாக் பண்ணிடுறோம் அப்படிங்கிறப்ப வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. இப்போ வண்டியில் லோடு வச்சுட்டு ஒரு நார்மலாக டீ சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரேக் லாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ இந்த வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது.
அப்படியே தான் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்க யாரையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பேக்கில் ரிவர்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரிவர்ஸ் மோடு கொடுத்துட்டு வண்டி த்ராட்டல் கொடுக்குறோம்னா வண்டி உங்களுக்கு ரிவர்ஸில் போகும். அண்ட் இது டிரைவ் மோடு, ரொம்ப சிம்பிள். நம்ம கொடுக்கறது லோடர் வண்டி கொடுக்குறோம். லோடர் வண்டிக்கு நம்ம டயர் என்ன கொடுக்குறோம், இது எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான். அண்டு 3 வீலுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் நீங்கள் மொபைல் கேரி பண்ணிக்கலாம், வாட்டர் பாட்டில் அண்ட் ஏதாவது டாக்குமெண்ட்டு, வண்டியோட டாக்குமெண்ட்டு வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் இங்கே கேரி பண்ணிக்கலாம். லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை இங்கே கேரி பண்ணிடலாம். அண்டு இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு அடியில் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ரெஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு லோடு வைக்கிறீங்கன்னா கூட இந்த ஃபுட் ரெஸ்ட்டு ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கலாம். நம்ம அப்காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெஹிக்கிள் ஆஃப்டர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, பேர் கிடைக்குமா, கம்பெனி வந்து ரொம்ப ரிலையபிள் கம்பெனியா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த 3 கொஸ்டினுக்குமே பதில் கொடுக்கறது ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லி எங்களால் தைரியமாக சொல்ல முடியும். அதுதான் நம்ம அப்காட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அண்ட் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 175 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். அண்டு இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபுல் கேஷில் தான் வாங்கணுமா அப்படின்னா இல்லை, நம்ம இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளாக இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறோம் வண்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கஸ்டமரு நான் மதுரையில் இருக்கேன், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, எனக்கு வண்டி கொடுப்பீங்களா, மதுரையில் எங்கள் ஷோரூம் இருக்குது பிரான்ச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சேலத்தில் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது, திருப்பூரில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, சென்னையிலே 2 பிரான்ச் இருக்குது. இப்போ நம்ம கிண்டி ஷோரூமில் தான் இருக்கோம். அண்டு கோயம்பேட்டில் ஒரு ஷோரூம் இருக்குது. சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஷோரூம்லையுமே வித் சர்வீஸ் சென்டரோட தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். வண்டிக்கான இன்சூரன்ஸு, நம்பர் பிளேட் வந்துடும், ஆர்சி புக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ நான் XL 1500 வண்டி டீட்டெயில்ஸு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இன்கேஸ் ஏதாவது 1-2 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறப்போ டிஸ்பிளேல எங்கள் நம்பர் கொடுத்துருவோம், காண்டாக்ட் நம்பரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஷோரூமில் பேசுவாங்க உங்களுக்கு. அண்டு லொக்கேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துட்றேன். எங்களோட ஷோரூமுக்கு விசிட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் என்ன ஆஃபர் போகுதோ பெஸ்ட்டாக ஆஃபரை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.